ஹாய் ஹலோ, இன்னைக்கு டே 4. நம்ம எழுந்துக்கிற டைம்லேயே குட்டி மேடம் எழுந்துட்டாங்க. ஆனால் நம்ம அவங்கள கூட்டு போகிறது ஏன்னா பனி ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அவங்கள மேலே பேக்கப் போட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ ஈஸியாக நம்ம மிக்கி மவுஸ் அண்ட் டொனால்ட் டக் வரையலாம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து செம்ம ஹாப்பிங்க. பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி சூப்பராக இருந்துச்சுக்கா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சின்சான் வரைய சொன்னாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சின்சான் தான் வரைய போகிறோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அதில் யார் மெஜாரிட்டி அதிகமான கார்ட்டூன்ஸ் இருக்கோ அந்த கார்ட்டூனை நம்ம வரையலாம். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு வீடு கதையோட வந்திருக்கேன். உங்களோட சொந்தமான ஒண்ணு உங்களை விட மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன? ஆனஸ்டா சொல்லணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மிக்கி மவுஸ் மட்டும் தான் வரையலான்ற பிளானு. சரி, பாவம் அவன் மட்டும் தான் இவ்வளவு நேரம் தனியா இருப்பான்னு சொல்லிட்டு தான் கூட டொனால்ட் டக்கையும் வரைய ஆரம்பிச்சாச்சு. ஆனா நம்ம நேரமோ என்னமோ தெரியல, அந்த டைம்ல கரண்ட்டும் போயிடுச்சு. ஆனா சீக்கிரமா கரண்ட்டும் வந்துருச்சு. அண்ட் ஃபைனலா நம்ம 2 தலைவரும் ரெடி ஆயிட்டானுங்க. எனக்கு உண்மையே எது பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் டக் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மிக்கி மவுஸ்ல நான் என்ன ஃபீல் பண்ண, அந்த பிளாக் கொஞ்சம் எனக்கு லைட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வழக்கம் போல உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு இது 2த்துல எது பிடிச்சிருக்கோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.